ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு வகைகள் தான் நம்ம இனி தொடர்ந்து வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹோட்டலில் ரசம் எப்படி வைக்கிறாங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தோலோடு பூண்டு எடுத்திருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகத்தை நல்லா அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறாங்க. அடுத்து பூண்டை போட்டு ஒன்றும் பாதியமாக அரைக்கிறாங்க. இப்போ சீரகம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். ஆனால் பூண்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. கூடவே ஒரு 10 பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்திருக்காங்க. ஒரு 15 குண்டு காஞ்சி மிளகாவே எடுத்திருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுத்து ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் டபரா வச்சுட்டு அதில் 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறாங்க. மிளகு வந்து எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டும் சேர்த்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க. வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகத்தூளை வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தக்காளியோட சாறை மொத்தமும் சேர்த்துட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மொத்தமும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஆகணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிரேவியோடு மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு தண்ணியில் அந்த தண்ணியை வந்து நம்மளோட மசாலாவோடு சேர்க்குறாங்க. திப்பி இல்லாமல் நல்லா புளி தண்ணி சேர்த்த பிறகு ஒரு 2 மங்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறாங்க. கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப சுருங்க ஆரம்பிக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 கட்டு கொத்தமல்லியை நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சாங்க. அந்த தண்ணியை ஒரு 3 மகு தண்ணி சேர்த்து நல்லா லிக்விட் ஆக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தோட மசாலாவோட அந்த பருப்பு தண்ணியை சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு கரெக்டான ரசம் பக்குவம் வந்த பிறகு ரசத்தை எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ரசம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.